நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு குளோம் விஸ்கோசா நாய்க்கடுகு செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நாய்க்கடுகுன்னு சொல்லுவாங்க, நாய் வேலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறது இது நாய்க்கடுகு செடி. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது, அதை பாருங்கள். அதே மாதிரி இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா கடுகோட விதைகள் மாதிரி இருக்கும். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா 5 இலைகளை கொண்டதாக இருக்கும். இதோட காய் பார்த்தீங்கன்னா கடுகு செடியோட காய்கள் மாதிரி இருக்கும். இதை கடுகோட கலப்படம் கூட பண்ணுவாங்க. இதுலேயே நல்வேலைன்னு ஒரு செடி இருக்கும். நல்வேலையோட பூக்கள் வெள்ளை கலரான பூக்கள் பூக்கும். நாய் வேலையோட பூக்கள் மஞ்சள் கலரான பூக்கள் பூக்கும். இது மழை பெஞ்ச பிறகு அதிக அளவில் வயல் வரப்புகள்லேயும் ரோட்டு ஓரங்கள்லேயும் அதிக அளவில் பார்க்கக்கூடிய செடி. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பக்கத்தில் போனீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் நல்லா அடிக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது இந்த நல்வேலை செடியோட விதைகள். இந்த விதைகளை காமிச்சேன். இந்த விதைகளை நெருப்பில் போட்டு அதில் வர்ற புகையை பிடிச்சி வர்றீங்கன்னா, புகை பிடிக்கிறனால மூல நரம்புகளில் உள்ள நோய்கள் குணமாகும், ஞாபக சக்தி சரியாகும். அதே மாதிரி சுவாச கோளாறுகள், இருமல், தலைவலி எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த நல்வேலை செடியோட விதைகளை நெருப்பில் போட்டு புகைப்பிடிச்சா இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். நண்பர்களே, குளோம் விஸ்கோசா நாய்க்கடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வைல்டு மஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க. இதோட வடமொழி பேர் குர்குர்ன்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த நாய்க்கடுகு செடியோட இலைகளை துவையலாக அரைச்சி துவையல் செஞ்சு சாப்பிட்றதுனால வாதல் நோய்கள் சரியாகும், தோல் நோய்கள் சரியாகும், இரத்தத்தில் உள்ள நுண்கிருமிகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது, சிறுநீரகத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது, பெண்களுக்கு தடைப்பட்ட மாதவிலக்கை தூண்டக்கூடியது, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, தாதுக்களை சமநிலைப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, நாய்வேலை செடியோட இலைகளை கொஞ்சம் பசு நெய் விட்டு வதக்கி இளஞ்சூடாக இருக்கும்போதே அதோட கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் இந்து உப்பு போட்டு அரைச்சி அதை சாப்பிட்டுட்டு வரனால வயிற்றில் உள்ள வாயுக்களை வெளியேற்றக்கூடியது, அகட்டு வாயு அகற்றியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக உதிரப்போக்கை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, உடலில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, நாய்க்கடுகு குளோம் விஸ்கோசா நாய்க்கடுகு செடியோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 10 ml வரைக்கும் சாறு எடுத்து அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து காய்ச்சிய பசும்பாலோட சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால சளி, இருமல் சரியாகும், தலை நீரேற்றத்தை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த நாய்க்கடுகு தீநீரை குடிச்சிட்டு வரனால இது ஒரு ஆன்டி டியூமர், கட்டிகள் வராமல் தடுக்கக்கூடியது, வலிப்பு நோய் வராமல் தடுக்கக்கூடியது, பேதியை நிறுத்தக்கூடியது, கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது. இந்த இலைகளையோ அல்லது இலைச்சாரோ அதிகமாக குடிக்கக்கூடியது. அதிகம் குடிக்கும் போது உமட்டலை ஏற்படுத்தும். அளவாக குடிக்க வேண்டும். நண்பர்களே, நாய்க்கடுகு இலைப்பசையை தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை ஓரிரு சொட்டு காதில் விடுவதால் காதில் சீல் வழிவது நிற்கும், காது வலியை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நாய்க்கடுகு விதையை எலுமிச்சம் சாறு இட்டு அரைத்து வலி வீக்கம் உள்ள இடங்களில் இடுவதால் வலி வீக்கத்தை குறைக்கக்கூடியது. நண்பர்களே,
சளி, இருமல், தலை நீரேற்றத்திற்கு நாய்வேலை சமூலத்தை அரைத்து நீரிலிட்டு காய்ச்சி ஆவி பிடிப்பதால் சரியாகும். நாய்வேலை இலைகளை அரைத்து நடு தலையில், தலைக்கு மேல் பக்கம் உள்ள நடு தலையில் கொஞ்ச நேரம் கட்டி வைப்பதால் தலை நீரேற்றம் சரியாகும், சைனசிட்டி சரியாகும். நண்பர்களே, நாய்வேலை இலைச்சாறு ஒரு 20 ml எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மோர் சேர்த்து உப்பு கலந்து குடித்து வருவதால் வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது, வயிற்றில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, சிறிது ஓமம், நாய் துளசி இலை பசையை தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு தலைவலிக்கு தடவி வருவதால் தலைவலி சரியாகும். மூட்டு கைகால் வலிக்கு இதை தடவி வருவதால் சரியாகும். நண்பர்களே, ஒரு 5 to 10 இலைகள் நாய் துளசி இலைகளை எடுத்துக்கொண்டு அதோடு சிறிது சுக்குப்பொடி, சிறிது திப்பிலி, சிறிது மிளகுத்தூள் இட்டு நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால், காலை மாலை குடித்து வருவதால் வைரஸ் காய்ச்சல்களை சரி செய்யக்கூடியது, சளி இருமலை போக்கக்கூடியது, தொண்டை அலர்ஜியை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, குளோம் விஸ்கோசா, வைல்டு மஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க, நாய் வேலைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு நாய் கடுகுன்னு சொல்லுவாங்க, தை வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த நாய் வேலை இலையோட சாரை ஒரு 5 to 10 ml வரைக்கும் வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது. இந்த இலைச்சாறை ஓரிரு சொட்டு காதில் விடுவதால் காது வலி, காது வீக்கம் சரியாகும். நண்பர்களே, வாரம் ஒரு முறை மற்ற கீரைகளோடு இந்த நாய்க்கடுகு கீரையும் இலையும் சேர்த்து கீரையாக சேர்த்து சாப்பிட்டு வருவதால் வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது, வயிற்றுப்புண்கள் வராமல் தடுக்கக்கூடியது, வாத நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, நாய்க்கடுகு இலைகளை ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதோடு சிறிது நீரிட்டு நாட்டு சர்க்கரை இட்டு காய்ச்சி வடிகட்டி அதனோடு காய்ச்சிய பசும்பால் சேர்த்து அவ்வப்பொழுது குடித்து வருவதால் அலர்ஜியை சரி செய்யக்கூடியது, எந்த ஒரு அலர்ஜியும் சரியாகும். பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படும் வயிற்று வலி, இடுப்பு வலியை சரி செய்யக்கூடியது, இரத்தத்தில் உள்ள அலர்ஜி லெவலை குறைக்கக்கூடியது, சைனசிட்டியை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தலைநீரேற்றம், காற்று அதிகரிப்பதால் உடலில் ஏற்படும் வலிகளை சரி செய்யக்கூடியது இந்த தீநீர். நண்பர்களே, நாய்வேலை இலைச்சாரோடு சிறிது நல்லெண்ணெய் இட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை ஓரிரு சொட்டு காதில் விட்டு வருவதால் காது வலி, காது வீக்கம், காதில் சீழ்வடிதல் சரியாகும். நண்பர்களே, நாய்வேலை காய்களை, அந்த விதைகளை காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த விதைப்பொடி ஒரு 1 கிராம் எடுத்துக்கொண்டு 1 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வருவதால் வயிற்றுப்பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது.